மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபார் எவர் லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம குவின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாளா. சோ இத கேட்டோனே நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷமாயிரும். அதே சந்தோஷத்திலேயே அப்படியே அவளை கிஸ் பண்ணிடுவான். அதுக்கடுத்து ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே அவ பெட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கவர் ஒண்ணு இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் வச்சிருப்பான். நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ, நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன்னை விட்டு தூரமா போறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். நம்ம ஹீரோன் அப்படியே பதறி போய் இப்போ அவனோட ரூம்ல போய் பார்த்தா அவனோட திங்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அந்த மோ நம்ம ஹீரோவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். டே, அந்த டான் கிட்ட இருந்து நீ 2 தடவை தப்பிச்சிட்ட, 3வது தடவை அவனை சும்மாலாம் விட மாட்டான், நீ என்னதான் பிளான்ல இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, டே இப்போதைக்கு அந்த சேனு அந்த டான் கூட போட்ட டீலை கேன்சல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஆனாலும் அவன் என்னால முழுசா நம்ப முடியாது. பட் இருந்தாலும் நான் இப்போ லின் கூட இருந்தேனா அது அவளுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்து. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நானு அந்த டானை எப்படியான்னு சமாளிக்கணும். இன்னும் ஒரே ஒரு அட்டாக் தான் பாக்கி இருக்கு. அதை மட்டும் நான் எப்படியான்ட்டு வெற்றிகரமா தாண்டிட்டேனா அதுக்கடுத்து அந்த டான் என்னையும் சரி லின்னையும் சரி ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படி சொன்னது மட்டும் இல்லாம, டேமோ சப்போஸ் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பதிலா நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாவோட ஷேரு, அவளோட காசு, இது எல்லாமே நான் சான் கிட்ட இருந்து எப்படியோ ஆட்டையை போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு எதாவது ஆச்சுன்னா இதெல்லாம் அவளோட பேருக்கு மாத்திட்டு அவ கூடயே இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த மோ அப்படியே இவனை திட்ட ஆரம்பிச்சிருவான். டே பைத்திய மாதிரி பேசாத, உனக்கு மட்டும் எதாவது ஆச்சு நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வழக்கம் போல கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ இவன் மேல கோவப்படவே மாட்டான். ஏன்னா இவன் இப்படி பேசுறதுக்கு காரணம் இவன் நம்ம ஹீரோ மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம லின்ன தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோவை நீ என்னை விட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அவன் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்திருப்பான்ல, அந்த நெக்லஸ பாப்பா. இப்ப அந்த நெக்லஸ பார்த்தக்கிறது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக்கே ஆகும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவளை காப்பாத்தின ஆளும் இதே செயினை தான் போட்டிருந்திருப்பான். சோ இப்பதான் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாப்பாளா. அவனுக்கும் இதே மாதிரிதான் இடுப்பு கிட்ட ஒரு தழும்பு இருக்கும். சோ இதை வச்சு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை காப்பாத்தினது சான் இல்ல குவின் அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில கிடப்பான். அப்ப அவன் கையில ஒரு கான்ட்ராக்ட் வேற இருக்கும். அதை அப்படியே அவன் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னா அந்த டானோட 3 அட்டாக்ல இருந்தும் நம்ம ஹீரோ எப்படியோ சர்வைவ் ஆயிட்டான். அதனால சான் கூட போட்ட அக்ரிமெண்ட் இனிமேல் செல்லாது. சோ நாங்க இனிமேல் ஒன்னையும் சரி அந்த லின் பொண்ணையும் சரி எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க போல. சோ இதுக்காக தான் நம்ம ஹீரோவும் ஆசைப்பட்டான். இப்ப அவன் ஆசைப்பட்ட மாதிரி அது நடந்துருச்சு. பட் அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வரும். அந்த மோ தான் கால் பண்ணுவான். அவன் கால் பண்ணி, டே சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, நீ மட்டும் இப்ப வரல உன்னோட லவ்வர் என்ன ஆவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மோவும் சரி நம்ம லின்னும் சரி செமையா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவ குடிச்சு குடிச்சு செத்துற போறா அப்படிங்கிறதுக்காக தான் மோ கால் பண்ணிருப்பான். ஆனா இவனுமே குடி போதையில இருந்தனால அதை தெளிவா சொல்லியிருக்க மாட்டான். இதனாலதான் நம்ம ஹீரோ அப்படியே பதறி அடிச்சுட்டு இங்க வந்திருப்பான். பார்த்தா இப்ப 2 பேருமே செம போதையில இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே லின்னு கிட்ட, வா நீ ரொம்ப குடிச்சிருக்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானா. ஆனா நம்ம ஹீரோயின் அவனோட கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, நீ போடா என்கிட்ட பேசாத, நல்ல ஸ்வீட்டா பேசி என்கிட்ட கிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்ப என்ன கழட்டி விட பாக்குறதானே அப்படிங்கிற மாதிரி குடி போதையில பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம லின் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவனோட இடுப்பை பிடிச்சு, இந்த தழும்பு எப்படி வந்துச்சுங்கிற உண்மை எனக்கு தெரியும், இத பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இத்தனை நாள் வரைக்கும் என்ன சான் தான் காப்பாத்தனான்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்ன உண்மையாவே உன் மனசுல இருந்து லவ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஜஸ்ட் நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு நன்றி கடனுக்காக நீ என்ன லவ் பண்ண மாதிரி இருக்க கூடாது, அதுக்காக இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப உடனே நம்ம லின் அப்படியே சந்தோஷத்துல அவன் மேல எகிரி குதிச்சு, நான் உன்னோட கேரக்டருக்காக தான் லவ் பண்றேன், நீ என்ன காப்பாத்தணுங்கிறக்காகலாம் உன்னை நான் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணலான்ட்டு வருவாளா. பட் நம்ம ஹீரோ ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்கிறனால இப்ப அப்படியே பொத்துன்ட்டு நம்ம ஹீரோயின் மேலேயே மயங்கி விழுந்துருவான். அடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் இவனோட வீட்லயே ஸ்டே பண்ணி இப்போ இவனோட ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரெடியா வெயிட் பண்ணுவா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு கீழே வருவானா. வந்தவன் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினோட அழகுல அப்படியே மயங்கி எடுத்தனே ஃபர்ஸ்ட் கிஸ் தான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, சரி கிஸ் எல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நான் உனக்கு சூடா காஃபி போட்டு தரேன், சரி காஃபி பவுடர் எங்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோவும் புதுசா ஒண்ணு வாங்கி ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட அந்த கபோர்டை காட்டுவான். நம்ம ஹீரோயின் அந்த காஃபி
பவுடர் எடுக்க போறப்ப அவ கண்ணுக்கு ஒரு டைரியும் ஒரு டாக்குமெண்ட்டும் தட்டுப்படும். அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹூ கம்பெனியோட 51% ஆஃப் ஷேர் இவன் பேர்ல எழுதியிருக்கும். இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிப்பா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவானா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சேனை ஏதோ ஒரு டிராப்ல மாட்ட வைக்கிறக்காக தானே இந்த டாக்குமெண்ட் நீ ஃபேக்கா ரெடி பண்ணிருக்க, இது ஒரிஜினல் இல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ஒரு மாதிரி தலைய குனிய போட்டுட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சு போயிருவா. இப்ப நம்ம ஹீரோ இங்க பாரு, இந்த ஷேர்ஸ நான் ஏமாத்தி வாங்கல, இது உண்மையிலேயே உங்க அப்பா என் பேர்ல மாத்தினது. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சில பல பாஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை நான் உன்கிட்ட சொன்னதே கிடையாது. அதுக்கு காரணம் நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா கண்டுபிடிச்சக்கடுத்து உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். மித்தபடி உன்னை ஏமாத்தி இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சுக்கணும்னு சொல்லி நினைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப வருத்தமா இவளை சுத்தி என்ன நடக்குதுன்ட்டே சரியா புரியாம இங்க இருந்து கிளம்ப பாப்பாளா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்குவான். நான் சொல்றத நம்பு, நான் என்னைக்குமே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாது, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல, நீ என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ப்ளீஸ் அது வரைக்கும் என்ன தனியா விட்டுரு, என்ன போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோன்னையுமே இந்த வீ பொண்ணு அப்படியே பக்கத்துல நின்னுக்கிட்டு, ஹாய் லின், எந்திரிச்சிட்டியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு கண்ணு முந்தி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், சோ என் முன்னாடி நீ நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த வீ பொண்ணு சொல்லுமா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும், அதனாலதான் அன்னைக்கு நீயும் சானும் உன் பெட்ல ஒன்னா இருந்ததை நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுக்கு அந்த வீ பொண்ணு பெருசாலாம் எதுவும் பயப்படவே மாட்டா. ஓ பாத்துட்டியா, அப்பனா ஓகே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா ரிப்ளை பண்ணுவா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு என்னாச்சு வி, நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்ப திடீர்னு எனக்கு அகேன்ஸ்டா எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த வீ பொண்ணு இப்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு நீ அழுகிறத பாக்கணும்ட்டு இப்ப ரீசெண்டா வந்த ஆசை கிடையாது, சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஆசை, ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம்ட்டு, நீ இந்த வீட்டுக்கே இளவரசி மாதிரி இருந்த, ஆனா நான் உன்னோட வேலைக்காரி மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன், ஏன்னா எங்க அப்பா உங்க அப்பா கீழே வேலை பார்த்தவரு, அதனால உங்க எல்லாருக்கும் நானும் ஒரு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு, இங்க இருக்க யாருமே உன்னை இது வரைக்கும் வேலைக்காரி மாதிரி பார்த்ததும் கிடையாது, ட்ரீட் பண்ணதும் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தானே நாங்க எல்லாரும் உன்னை ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. அதுக்கு அந்த வீ பொண்ணு, அப்படியா, ஆனா எனக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுங்கிற பேர்ல உனக்கு கீழவே என்ன வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி விடு, பழைய கதைலாம் எதுக்கு பேசிக்கிட்டு, இப்ப நான் மெயினா வந்ததே குவின்னை பத்தி பேசுறதுக்கு தான். குவின் ஒரு காலத்துல உன்னை விட பெரிய பணக்காரனா இருந்தவன், ஆனா அவனோட கம்பெனி எப்படி திவாலாச்சுன்னு உனக்கு தெரியுமா, அதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, உங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அப்படி பார்த்தா குவின்னோட அப்பா இறந்ததுக்கு காரணம் உங்க அப்பா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டா. ஆனா அந்த வியா, உனக்கு சந்தேகமா இருந்தா இங்க சுத்தி இருக்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, குவின் கம்பெனிக்கும் ஹூ கம்பெனிக்கும் நடுவுல என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனை பத்தி புரிஞ்சுக்காம கோச்சிட்டு போனனால பையன் சாப்பிடாம கொள்ளாம வித்து பிடிச்ச மாதிரி அவன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சேனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப அந்த கேங்ஸ்டர் போன் பண்ணி, இங்க பாருங்க, நாங்க குவின்னை கொலை பண்றதுக்கு 3 தடவைக்கு ட்ரை பண்ணிட்டோம், அவன் எல்லாத்துல இருந்து தப்பிச்சிட்டான், சோ அதனால 3 அட்டம் நாங்க ட்ரை பண்ணனால இனிமேல் நம்மளுக்குள்ள இருந்த கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேணும்னா நீங்களே அவனை கொண்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டான் போன் பண்ணி சொல்லிடுவானா. இதை கேட்டனையும் நம்ம சான்ஸ் செமையா அப்செட் ஆயிருவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த வி வந்து, லின்னுக்கு ரொம்ப நாளாவே கண்ணு தெரிஞ்சிருக்குடா, அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள இருந்த அஃபேர் வேற அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டனையும் அந்த சான் இன்னும் அப்படி குழம்பி போயிருவான். ஐயோ, அந்த கேங்ஸ்டர்ஸ் வேற இனிமேல் குவின்னை எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க, சோ இனிமேல் குவின்னுக்கும் லின்னுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, அப்பனா என்னோட 51% ஆஃப் ஷேரும் அவன் என்கிட்ட கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த சான் கிட்ட எந்த கம்பெனியோட ஷேர்ஸும் இல்ல, இவன் கையில சுத்தமா காசும் இல்லையா, அதனால இப்ப அப்படியே புலம்பிக்கிட்டே, எனக்கு ஒரு ஐடியா, நான் பேசாம லின்னு கிட்ட போய் அப்படியே மன்னிப்பு கேட்டுறேன், அவ என்னை எப்படியான்னு ஏத்துக்கிட்டானா என்னோட பண பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இதை கேட்டு அந்த வி செமையா டென்ஷன் ஆயிருவா. டே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, நீ போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்ட உடனேயும் அவ எல்லா தப்பையும் மன்னிச்சு உன்னை ஏத்துக்குவாளா அப்படிங்கிற மாதிரி இந்த வி கேட்பாளா. அதுக்கு நம்ம சான் அப்படியே, எனக்கு என்ன பிரச்சனை, நான் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு ஓ மேல பழிய தூக்கி போட்டு அவகிட்ட எப்படியான்னு போய் நான் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கேட்டனையும் அந்த வி இப்ப அப்படியே, நீ என்ன ட்ரூவா லவ் பண்றேன்னு நினைச்சேன்டா, ஆனா இப்ப காசுக்காக எல்லா
தப்பையும் என் மேல பின் பாயிண்ட் பண்ணிட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? உன்னோட எல்லா சீக்கிரட்ஸும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இவ மிரட்டுவா. அதுக்கு அந்த சான் இப்ப அப்படியே, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட சீக்கிரட்ஸ் எல்லாமே உனக்கு ஃபுல்லா தெரியும், அதே மாதிரி என் கேரக்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, ஏதான்ட்டு வாயை திறந்த அடுத்த நிமிஷமே உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இந்த சான் நம்ம லின்னை தான் போய் பாப்பானா. இப்ப அப்படியே லின்னு கிட்ட, லின் நான் ஏதோ அவசரப்பட்டு அந்த வி பேச்சை கேட்டு எல்லாம் பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இன்னும் என் மேல லவ் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் பிடிச்சு திட்டி விட்டுருவா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா நீ பண்ண தப்ப மித்தவங்க மேல பின் பாயிண்ட் பண்ணுவ, எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பாவை கொன்னதே நீ தானே அப்படிங்கிற மாதிரி இப்ப கத்துவா. ஆனாலும் இந்த சான், ஐயோ உங்க அப்பாவுக்கு வந்தது ஒரு ஹார்ட் அட்டாக், நான் அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நடிப்பானா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் அன்னைக்கு இவ மானிட்டர் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. நீ எங்க அப்பாவை கொல்லலைன்னா எதுக்கு ஏ ரூம்குள்ள வந்து திருட்டுத்தனமா எங்க அப்பாவோட முடியெல்லாம் எடுத்துட்டு போனேன், எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல தானே. ஆக்சுவலி அந்த முடிய வச்சு எங்க அப்பாவோட உடம்புல பாய்சன் இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது, அது நாங்க உனக்கு வச்ச ட்ராப் அப்படிங்கிற மாதிரி இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. இப்போ இதெல்லாம் கேட்டனையும் அந்த சான்ஸ் செம கடுப்பா, நான் நல்லபடியா வந்து உன்கிட்ட சமாதானம் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விடலான்ட்டு ரெடியா இருக்கல. ஓகே, அப்பனா இனிமேல் சமாதானமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டான ஆக்ஷன் இறங்கி உன் சொத்தெல்லாம் எப்படி என் பேருக்கு மாத்தணும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் நல்ல வேலையா கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்து அப்படியே சேனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாப்பானா. இந்த கேப்ல அந்த சேன் அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல நிக்காம அவனை தள்ளி தள்ளி விடுவா. நீ என் பக்கத்திலே வராத குவின், நான் உன்னோட எதிரியோட பொண்ணு, எங்க அப்பா தானே உங்க அப்பாவோட சாவுக்கே காரணம், இதெல்லாம் தெரிஞ்சும் உன்னால எப்படி என்ன லவ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பழக ஆரம்பிச்சிருவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை ஹக் பண்ணி, இங்க பாரு நடந்த எந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, பாஸ்ட மட்டும் வச்சு என்னால உன்னை வெறுக்கவே முடியாது, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஆனாலும் நம்ம ஹீரோயின், இங்க பாரு பாஸ்ட பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், ஆனா இனிமேல் உன்னை பாக்குறப்பெல்லாம் எங்க அப்பா உங்களுக்கு பண்ணது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும், நான் எப்படி உன் கூட ஒன்னா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ போக ட்ரை பண்ணுவாளா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ இவளை அப்படி திரும்பி ஸ்டாப் பண்ணி, நீ ஏற்கனவே என்னை விட்டு விலகி போனதுக்கே நான் பாதி செத்து போன மாதிரிதான் இருக்கேன், திரும்ப என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஞ்சுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, இல்ல குவின் இது செட் ஆகாது, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏதோ ஒரு கொலகாரன் குடும்பத்துல பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாது, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ இப்ப அதுக்கு உடனே, சரி உன்னை நான் விட்டுறேன், ஆனா அதுக்குன்ட்டு உன் கிட்ட நான் வரக்கூடாதுன்னு மட்டும் என்ன சொல்லாத, நான் எப்பயும் போல உனக்கு அசிஸ்டண்டா ஒரு ப்ரொடக்டிவ் பாடி கார்டா உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள்ல இருந்து தான் காட்டுவாங்க. நம்ம லின்னும் சரி நம்ம ஹீரோவும் சரி ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா பாத்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியே தான் அவங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்குமா. அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப மழை பெய்யுமா. நம்ம ஹீரோ இவளுக்காக கொடையை பிடிச்சிட்டு இவன் மழையில நனைஞ்சிட்டு வருவான். சோ என்னதான் பேசிக்கலனாலுமே அவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப கேரிங்கா தான் பாத்துக்குவான். அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுல இருந்து நம்ம குவின் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டான். இதனாலேயே நம்ம ஹீரோயின், சரி அவனுமே இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு மொத்தமா விலகிட்டான், எல்லாமே நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்குவா. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த மோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவானா. அந்த போனை எடுத்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிருவா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்து நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்தனையும் அந்த மோ நம்ம ஹீரோயினை பிடிச்சு நல்லா திட்ட ஆரம்பிச்சிருவான். உங்க குடும்பத்துக்கே இதே வேலை தானா, அன்னைக்கு என்னன்னா உங்க அப்பானால குவின்னோட அப்பா இறந்து போனாரு, இப்போ ஒன்னால குவின் இறந்து போணுமா, அதான் அவன் வேண்டான்ட்டு நீ முடிவுல இருக்கல, அப்புறம் எதுக்கு அவனை மலையில நடைய விட்டு நீ உனக்கு கொடை பிடிச்சிட்டு வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். என்னன்னா நம்ம ஹீரோ அன்னைக்கு பூரா மலையில நனைஞ்சனால ஹை ஃபீவர் ஆயிருக்கும் போல, அதை சொல்லிதான் இந்த மோ நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருப்பான். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வேமா ஓடி போய் நம்ம ஹீரோவை தான் பாப்பாளா. இவளை பார்த்தோனையுமே நம்ம ஹீரோ கேட்பான், என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போய் ஓடி வர, அப்புறம் எதுக்கு என்னை விட்டு விலகி இருக்கிற ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீ சொல்றது கரெக்ட் தான், நான் கூட உன்னை விட்டு விலகிடலாம் தான் நினைச்சேன், ஆனா அது முடியாதுன்ட்டு எனக்கு இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்லுவாளா. நம்ம ஹீரோ இப்ப உடனே நம்ம லின்னை கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, இந்த கிஸ் அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செம்ம ரொமான்டிக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சோ கடைசியா பிரிஞ்சிருந்த இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா இவங்க நல்லா இருந்தா
இருந்தாதான் இந்த சானுக்கு சுத்தமா பிடிக்காதே. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மிரட்டல் மெசேஜ் அனுப்பிச்சு அவளை தனியா மீட் பண்ணணும்ட்டு வர சொல்லுவானா. இப்ப அங்க போனனையும் இந்த சான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுவான். அதுல நம்ம ஹீரோ அன்னைக்கு நம்ம லின்னோட அப்பாவோட கழுத்தை நெரிச்சிருப்பான்ல, அந்த வீடியோ கிளிப்போட சேர்த்து இவங்க அப்பாவோட 51% ஆஃப் ஷேர் பிளஸ் நம்ம ஹீரோயினோட 60 கோடி பணம், இது எல்லாமே இவனோட அக்கௌண்ட்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் காட்டுவானா. ஆனா இதெல்லாம் என்னைக்கோ நம்ம ஹீரோனுக்கு தெரியும். ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த சான் இப்பதான் இதெல்லாம் இவகிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின், சரி எங்க அப்பாவோட ஷேர் தானே அவன் கிட்ட இருக்கு, ஏன் பணம் தானே அவன் கிட்ட இருக்கு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதனால உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுருவா. அதுக்கு இந்த சான் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்ப அவன் உங்க அப்பா கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கே, அதை மட்டும் நான் போய் போலீஸ் கிட்ட காட்டினேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பாவோட சாவுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லி அவனை போலீஸ் தூக்கிட்டு போயிரும். ஏன்னா நான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சோ நான் ஈஸியா தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கு அடுத்து இந்த வீடியோ வச்சு அந்த சான் நம்ம ஹீரோயினை எப்படி எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண போறான், கடைசியா இந்த சானோட பிரச்சனைக்கு நம்ம ஹீரோ எப்படிதான் ஒரு எண்டு கார்டு போட போறான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.